கர்த்தருமே உண்டதாக இன்றைய வசனம் லூக்கா 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகளாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. கர்த்தர் உண்டதாக வசனம் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது நம்ம சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப சொல்லுவார். ஒரு ஒரு கடவுளுக்கு பயப்படாத ஒரு நியாயாதிபதிகிட்ட போய் ஒரு ஒரு ஸ்திரீ தனக்காக நியாய விசாரிச்சு கேட்டுட்டு இருக்கும்போது, ரொம்ப கேட்டே இருக்கும்போது, ஒரு ஸ்டேஜில அந்த நியாயாதிபதி நான் கர்த்தருக்கு பயப்படாத ஆளா இருந்தாலும், ரொம்ப என்ன கேட்டுட்டு இருக்கனால, நான் அவளுக்கு நியாயம் செய்வேன் அப்படின்னு சொல்லுவாரு. அது கர்த்தர் உவமையா சொல்லுவாரு. ஒரு கர்த்தருக்கு பயப்படாத ஒரு நியாயாதிபதியே சொல்லும்போது, கர்த்தர் செய்யாம இருப்பாரோ? அப்போ நம்ம ஒரு விஷயத்துக்கு கேட்டுட்டு இருப்போம், சில காது கேட்டுருப்போம். ஆனா காலங்கள் போகும்போது, சில சிச்சுவேஷன் காலதாமதம் ஆகும்போதோ, நம்ம நம்ம இப்போ நம்ம இப்ப இருக்க சூழ்நிலையும், நம்ம தேவைகளும் மிஸ்மேட்சா போயிட்டுருக்கும். ஐயோ! அதுக்கான வாய்ப்பே இல்ல அப்படின்னு காலங்கள் செல்ல ஒரு சோர்வு வந்துரும். ஆனா வேதம் சொல்லுது, நீ சோர்ந்து போகாம கேட்டுட்டே இருக்கணுமா. ஒரு விஷயத்த நீங்க கேட்கிறீங்களா? கேட்டுட்டே இருக்கணும். ஆனா கர்த்தர் அத வந்து கேட்டுட்டு இருக்கும்போது, ஒரு நாள் கண்டிப்பா தேவன் பலனளிப்பார். எனக்கு கர்த்தர் சொல்லியிருக்காரு. கர்த்தர் நீங்க அது கேட்டுட்டு இருக்கும்போது, கண்டிப்பாக பதிலளிப்பார். அந்த பூமியிலயும் நம்ம தேவைகள் இருக்கும். அந்த ஸ்திரீ அவங்க தேவை ஒரு நியாயம் விசாரிக்கிறதுக்காக கேட்டுட்டு இருக்கும்போது, கர்த்தர் நியாயம் விசாரிச்சார். நம்ம வாழ்க்கையிலுமே நமக்குன்னு சில தேவைகள் இருக்கலாம். அதுக்காக பல ஆண்டுகள் ஜெபிச்சுட்டு இருக்கலாம். ஆனா, அதுக்காக சோர்ந்து போய் நம்ம மனசு ரீதியா சோர்வு வரலாம். அப்படி வந்தாலும் கர்த்தருக்குள் பலப்பட்டு கொண்டு, இந்த வசனம் சொல்லி மறுபடி கேட்போமானால், கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பா கர்த்தர் தருவார். அவருக்கான வேலை வேணும்னு சொல்லி நீடிய பொறுமையுள்ள இருந்து கர்த்தர் இறக்கம் செய்வாராம். நமக்கு தான் அவசரம் இருக்கும். இன்னைக்கு வேணும்னு நினைப்போம். ஆனா கர்த்தருடைய திட்டம் நாளைக்கா இருக்கலாம். அப்போ நம்ம கேட்குறோம். கர்த்தர் வேலையில கண்டிப்பா தருவார். எந்த காரியத்தை ஜெபிச்சுட்டீங்களோ, கண்டிப்பா அது சாட்சி இல்லாத தருவார். பரலோகத்தை ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவனுக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.